அது என்ன மாதிரியான பொருளில் தயாரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்று அவர் மீண்டும் கூற, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார். யூனியனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அந்த ஹரிஷை காப்பாற்றுறதுக்காக அவங்க யூனியனையே எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க. உங்களுக்கும் அந்த நிலைமை வேணுமான்னு யோசிங்க. அவருக்கு அருகில் இருந்த இன்னொரு ப்ரொஃபஸர் எச்சரிக்கை செய்தார். பின்னர் இருவரும் திரும்பி ரேணுபிரியாவை பார்த்தார்கள். அவள் இரு கைகளையும் இறுக்கமாக மடக்கி கொண்டு அந்த சண்டையை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது. இந்த போட்டி தொடங்கும் போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுடனான தங்களுடைய உறவு திடீரென முறிக்கப்பட்டு அவர்கள் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டதை ரேணுபிரியா தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமாக கருதினாள். அவள் மனதில் இதற்கு காரணமும் ஹரிஷ் தான் என்ற எண்ணமும் உருவெடுத்தது. அவள் முன்பை விட ஹரிஷை அடியோடு வெறுத்தாள். கைல்விழி, எப்படியாவது அந்த ஹரிஷை கொல்லணும். அவன் செத்தாதான் யூனியனோட பவர் என்னன்னு மற்றவங்களுக்கு புரியும். மனதிற்குள் நினைத்தவள் யாரும் பார்க்காத போது போட்டி நடந்த அரங்கிற்குள் எதையோ வீசினாள். கைல்விழியின் தாக்குதலை சமாளிப்பதற்காக தன்னுடைய வாளை எடுத்த ஹரிஷ் முதலில் அவளுடைய தாக்குதலை தடுக்க மட்டும் செய்தான். அவளை திருப்பி தாக்குவதற்கு இன்னும் அவனுக்கு மனம் வரவில்லை. சத்யன் சொன்னதைப் போல அவர்களில் ஒருவர் இறக்க வேண்டுமா என்பதை நினைத்து அவனுக்கும் கவலையாக இருந்தது. கேசவன் இறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் இந்த போட்டிக்கே வந்தான். ஆனால் இப்போது அவனுடைய தோழியான கைல்விழியையே கொல்லக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் அவன் நின்றான். இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பதென்று அவன் தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். ஆனால் கைல்விழிக்கு அந்த கவலையெல்லாம் இருப்பதைப் போல தெரியவில்லை. அவள் முழு சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருந்தாள். தன்னுடைய மென்டாரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னால் முடிந்தவரை ஹரிஷை பலமாக தாக்க முயற்சித்தாள். அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அங்கே நடந்தது. ஹரிஷ் தன்னுடைய வாளை வீச முயற்சி செய்தபோது அவன் முகம் மற்றும் கழுத்தில் வினோதமான வலி ஏற்பட்டது. ஏதோ ஒன்று ஊசி போல குத்துவதை உணர்ந்தவன் வேகமாக அந்த இடங்களை தேய்த்து கொண்டான். அதை தேனீ கூட்டம் என்று நினைத்தவன் அது தற்செயலாக அங்கு வந்திருக்கும் என முடிவெடுத்து அவற்றை விரட்ட முயற்சி செய்தான். இருந்தாலும் வலியால் துடித்த அவன் திடீரென ஒரு ஸ்ட்ராங்கான சக்தி அவனை இழுப்பதை உணர்ந்தான். சில வினாடிகளுக்கு பிறகு கைல்விழி பிடித்திருந்த வாளின் கூர்மையான நுனியை நோக்கி அவனுடைய கட்டுப்பாடு இன்றியே அவன் நகர்ந்தான். ஹரிஷ் ஏன் இப்படி செய்கிறான் என்பது கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு புரியவில்லை. இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான்? அவனே சாவ தேடி போகிறான்? வைபவ் குழப்பத்துடன் கேட்டான். ஒருவேளை அவனோட தலை அந்த வாளை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறானோ? வைபவின் அல்லக்கை ஒருவன் கேலி செய்து சிரிக்க, கடைசியில் அவன் முட்டாள்தாங்கிறத ஒரு வழியாக ப்ரூவ் பண்ணுறான் என்று இன்னொருவனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். இதற்கிடையில் நாதன், சத்யன், ஏன் நதியாவும் கூட அதிர்ச்சியுடன் தங்கள் கைகளை இறுக்கிக் கொண்டு ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தாங்கள் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்து நின்றனர். ஏதோ தவறு நடப்பதாக அவர்களுக்கு தோன்றியது. ஆனால் அவர்கள் ஹரிஷை காப்பாற்ற விரும்பினாலும் அதற்கான அவகாசம் இல்லை. அவர்கள் தலையிடுவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும். ஏனென்றால் அந்த நகர்வு மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. ஹரிஷின் முகத்திலும் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. என்னோட சாவு இப்படிதான் எழுதப்பட்டிருக்கா என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் இதற்கு மேல் தன்னால் செய்ய முடிந்தது எதுவும் இல்லை என்பது போல கண்களை மூடிக்கொண்டான். அவனுடைய முழு வாழ்க்கையும் கண்முன்னால் தோன்ற கடந்த காலத்தில் எண்ணற்ற நினைவுகள் திடீரென்று அவனுடைய மனதில் அலைமோதியது. சந்தனாவுடனான காதல், பெற்றோர்கள் மீதான பாசம், தனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் நண்பர்கள் என குழப்பமான நினைவுகள் சங்கிலி வலை போல ஒரு பின்னலை ஏற்படுத்தியது. அவன் உருவாக்க நினைத்த சாம்ராஜ்யமும் உட்கார நினைத்த அரியணையும் கடைசியாக அவன் மனதில் மின்ன எல்லாமே கனவாகவே முடியப் போவதை நினைத்து அவனுக்குள் சொல்ல முடியாத ஒரு வலியை உணர்ந்தான். ஆனால் அவன் நினைத்ததை விட நேரம் அதிகமாக கடந்த பிறகும் அவன் எதிர்பார்த்த வேதனையான வலி மட்டும் வரவே இல்லை. மெதுவாக கண்களை திறந்தவன் எதிரில் நிற்பவரை பார்த்து வியப்படைந்தான். கைல்வெளியை பொறுத்தவரை அவள் அந்த களத்தில் ஒரு மூலையில் தூக்கி எறியப்பட்டிருந்தாள். தரையில் இருந்து எழ முயற்சி செய்து கொண்டிருந்த அவள் அதற்கு ஆதரவாக தன்னுடைய வாளை பயன்படுத்துவதை ஹரிஷ் கவனித்தான். பின்பு தன் முன்னால் நிற்பவரிடம் பார்வையை திருப்பியவன், நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று ருத்ரவேந்தரிடம் ஆச்சரியமாக கேட்டான். அதை கேட்கறதுக்கு முன்னாடி நீ உன்னோட சொந்த பிரச்சனையை பாரு, ருத்ரவேந்தர் தீவிரமான குரலில் கூறினார். ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக அவனுடைய வாயில் இருந்து ரத்தம் குபுகுபு என்று வெளியேறியது. அவன் தன்னுடைய முகம் மற்றும் கழுத்தில் ஒரு வித்தியாசமான வலியை உணர்ந்தான். சிறிய கூர் முனைகளால் துளைக்கப்பட்டதைப் போல அந்த இடங்களில் தாங்க முடியாத வலி தோன்றியது. அளவுக்கு அதிகமான இரத்த கசிவு அவனுக்கு மயக்கத்தை வரவழைத்தது. கழுத்தில் குத்தியிருந்ததை அவன் வெளியே இழுக்க முயற்சி செய்த போதுதான் அது எல்லாமே காந்தம் என்பதை உணர்ந்தான். இப்போது கூட அவனுடைய கை நைட் டாகரை நோக்கி தன்னால் நகர்ந்து அதை இறுக்கமாக பற்றி கொண்டது. நான் ஏன் கைல்வெளியின் வாளை நோக்கி நகர்கிறேன் என்பது தெளிவாக புரிய இதில் ஏதோ தவறான விஷயம் சம்பந்தப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டான். உடனடியாக அது யாரின் வேலையாக இருக்கும் என்பதும் அவனுடைய மூளைக்கு உரைக்க திரும்பி முன் வரிசையில் இருந்த ரேணுபிரியாவை தேடினான். ஆனால் அதற்கு முன்பாகவே
அவன் மயக்கத்திற்கு சென்றிருந்தான். கீழே விழப்போனவனை தாங்கி பிடித்த ருத்ரவேந்தர் கவலையுடன் ஹரிஷின் கன்னத்தை தட்டினார். யார் நீ? இங்கே வந்து பிரச்சனை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? ஆமா, ஃபர்ஸ்ட் நீ எப்படி உள்ள வந்த? ஹரிஷ் கீழே விழுவதை பார்த்து அரங்கத்தை நோக்கி ஓடி வந்த சத்யன் கோபமாக கத்தினான். அவனுக்கு பின்னால் இன்னும் சில தலைவர்களும் ஓடி வந்தனர். உங்களோட போட்டியாளர் தன்னோட சொந்த திறமையில வெற்றி பெற தகுதி இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக என்னோட சிஷ்ய மேல மறைமுகமாக தாக்குதல் நடத்த உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? இப்படி ஒரு கேவலமான செயலை செய்கிற நீங்களாம் எப்படி தலைவர்களாக இருக்க முடியும்? ருத்ரவேந்தர் அனைத்து தலைவர்களையும் அலட்சியமாக பார்த்ததுடன் கோபத்துடன் குற்றமும் சாட்டினார். மேலும் அவர்களுடைய முகங்கள் வெளிப்படுத்தும் உணர்ச்சியிலிருந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார். என்ன உளறீங்க? முதல்ல நீங்கள் யாருன்னே தெரியல. அப்புறம் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏன்னா ஹரிஷ் அவனாக தான் கைல்விழி கையில் இருந்த வாளை நோக்கி போனான். அதை நாங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். தோற்று போயிடுவோங்கிற பயத்திலையும் அவமானத்திலையும் அவன் தற்கொலை செஞ்சுக்க நினச்சிருக்கலாம். ரேணுபிரியா கடுமையான குரலில் பதில் சொன்னாலும் அவள் கண்களில் பயம் இருந்தது. புதிதாக வந்திருந்த அந்த மர்ம மனிதர் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவர்களின் உரையாடலை கேட்ட சுற்றியிருந்த மக்கள் யாரும் இடையில் பேச துணியவில்லை. உயிருக்கு பயந்து அவர்கள் அப்படியே தாங்கள் உட்கார்ந்திருந்த இடத்தில் உறைந்து போயிருந்தார்கள். உனக்கு என்ன தைரியம்? இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்க? அப்போ நீ தான் இந்த மாதிரி செஞ்சியா? நான் இப்போவே உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் சொன்ன ருத்ரவேந்தர் ரேணுபிரியாவின் மீது மின்னல் வேகத்தில் ஒரு வித்தியாசமான தாக்குதலை நிகழ்த்தினார். கயல்விழியைப் போலவே காற்றில் தூக்கி எறியப்பட்டவள் அவள் அருகிலேயே போய் விழுந்தாள். டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த தலைவர்கள் ருத்ரவேந்தரை மிக அருகில் நெருக்கமாக பார்த்ததும் உடல் முழுவதும் ஒரு அதிர்வை உணர்ந்தார்கள். முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. சத்யன் தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் கேட்டான். நீங்கள் என்னோட சிஷ்யனை மோசமாக காயப்படுத்திட்டீங்க. அவனோட குருவா நான் ஹரிஷை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்படி செஞ்சவங்களையும் நான் பழிவாங்கணும். ருத்ரவேந்தரின் குரலில் ஆத்திரம் தெரிந்தது. முதல் முறையாக அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை சிறிது இழந்திருந்தார். இந்த நேரத்தில் கூட்டத்தால் அங்கு நடப்பதை அதற்கு மேல் அமைதியாக பார்க்க முடியவில்லை. என்ன, இவர் குருவா? இதுவரைக்கும் இவரை நான் பார்த்ததே இல்லையே. வைபவ் ஆச்சரியப்பட, இவனை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் குருன்னு ஒருத்தர் இருக்காருன்றதே ஒரு அதிசயமான விஷயம்தான். அப்புறம் எப்படி நம்மளால் அவரை பார்த்துருக்க முடியும்? அவருடைய நண்பர்கள் வழக்கம் போல ஹரிஷை கிண்டல் செய்தனர். ஆனால் அவரை பார்க்கவே வித்தியாசமாக இருக்காரு. யாரா இருக்கும்? 3 பேரும் ஒரே நேரத்தில் கேட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதற்குள் ஹரிஷ் மயங்கி விழுவதை பார்த்த சந்தனா அவளுடைய சேரில் இருந்து எழுந்து சண்டை களத்தை நோக்கி ஓடினாள். அங்கே சென்றவள் ஹரிஷை மடியில் தூக்கி போட்டுக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவள் பின்னாடியே ஓடிய ஜீவாவும் ஹரிஷின் நிலைமையை கண்டு அங்கிருந்த தலைவர்களை முறைத்தாள். அதிகாரம், பணம், அப்புறம் புகழுக்காக இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட கெட்ட மனுஷங்க அவங்க போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ ஹரிஷோட இந்த நிலைமைக்கு யார் பொறுப்பேற்றுக்க போறா? ஜீவா கோபமாக கத்த, பூஜா, மோனிஷா, அக்ஷரா என எல்லோரும் அவனுக்கு ஆதரவாக தலையை ஆட்டினார்கள். ஹரிஷுக்கு நடந்த பிரச்சனைக்கு தாங்களும் ஒரு காரணம் என்று நினைத்த சத்யனும் நாதனும் முன்னால் வர தயங்கினார்கள். ஹரிஷுக்கு இப்படி ஒரு சக்தி வாய்ந்த குரு இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நாதனுக்கு ஹரிஷின் வழிகாட்டி யாராக இருக்கும் என்ற சந்தேகம் இருந்தாலும் அது இப்படி ஒரு நபராக இருக்கக்கூடும் என்று அவரும் நினைக்கவில்லை. இதற்கிடையில் அங்கிருந்த மற்ற தலைவர்களும் ஹரிஷின் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். எண்ணிக்கையில் அவர்கள் அதிகம் இருந்தாலும் ஹரிஷின் குரு என சொல்லிக் கொள்கிற அந்த ஒருவர் அவ்வளவு சாதாரணமான ஆளில்லை என்பதை அவர்களால் உணர முடிந்தது. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால மற்றவங்களை என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிங்களா? ருத்ரவேந்தர் மீண்டும் அச்சமின்றி கேட்டார். அவருடைய கூர்மையான கண்கள் அந்த குழுவில் இருந்த ஒவ்வொருவரையும் கவனமாக ஆராய்ந்தது. என்னோட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. யார் நீ? சுயநினைவுக்கு வந்த சத்யன் மீண்டும் எரிச்சலுடன் கேட்டான். உங்கள் கூட வீணா பேசிகிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை. நான் என்னோட சிஷ்யனை கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்களில் யாருக்காவது சாகணும்னு ஆசை இருந்தால் மட்டும் என்னை தடுக்க முயற்சி பண்ணுங்க என்றவர் சந்தனாவின் பக்கம் திரும்பினார். சந்தனா, நான் ஹரிஷோட குரு, வழிகாட்டி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீ அவனை என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். பயப்படாத, நான் கண்டிப்பாக அவனை காப்பாற்றி கொடுக்க முயற்சி பண்ணுறேன். உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கும் அவனோட தேவை இருக்குது. நீ என்னை நம்பலாம் என்றவர் சந்தனா பதில் பேசக்கூட வாய்ப்பளிக்காமல் அவளுடைய மடியில் இருந்த ஹரிஷை இழுத்தார். பின்பு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பவுடரை எடுத்தவர் முகம், கழுத்து என காயம்பட்ட எல்லா இடங்களிலும் அதை கொட்டினார். உடனே இரத்தப்போக்கு நின்றது. இல்லாவிட்டால் அந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பே அதிகமான இரத்த இழப்பால் ஹரிஷ் இறந்திருப்பான். ருத்ரவேந்தர் ஹரிஷுக்காக பழிவாங்க நினைத்தாலும் இப்போது அதைவிட முக்கியம் அவனை பாதுகாப்பாக எங்காவது அழைத்துச் செல்வதுதான் என்று முடிவெடுத்தார். தவிர ஹரிஷை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை எப்போது வேண்டுமானாலும் பழிவாங்க முடியும் என்றும் அவர் நினைத்தார். சந்தனா எதுவும் பேச முடியாத திகைப்புடன் அவரை பார்க்க ருத்ரவேந்தர் ஹரிஷை தன் கைகளில் தூக்கி கொண்டு அங்கிருந்து வெளியேறினார்.
உண்மையில் சத்யன் உட்பட அங்கிருந்த யாருக்கும் அவரை தடுக்கும் தைரியம் வரவில்லை. அவருடைய பார்வையும் குரலும் ஆளுமையும் அவர்களுக்கு அப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒரு வழியாக அவர் அங்கிருந்து வெளியே போன பின்புதான் அவர்கள் நிம்மதியாக மூச்சு விட்டனர். பின்பு அங்கிருந்த மைக்கை எடுத்த சத்யன், கடைசி நேரத்தில் நடந்த குழப்பத்துக்கு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எப்படி இருந்தாலும் ஹரிஷ் தான் இந்த போட்டியோட வின்னர். ஆனால் அவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கிறதுனால இந்த ஃபைனல் ரவுண்ட் முழுமையாக நடக்கலை. ஸோ இந்த சங்கடத்தை பொறுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் எல்லாரும் கலைஞ்சு போகலாம் என்று அறிவித்தான். அதை கேட்டு அங்கிருந்த தலைவர்களின் ரியாக்ஷன்கள் மாறியது. இந்த போட்டி உண்மையிலேயே மிக சுவாரஸ்யமாக நடந்தது. அதற்கு முக்கியமான காரணம் ஹரிஷ் தான் என்பதை அவர்களால் மறுக்க முடியவில்லை. அதே சமயம் இந்த போட்டியில் ஜெயிப்பவர்தான் கேசவனை கொல்ல முடியும். ஆனால் இப்போது சத்யன் சொல்வதை பார்த்தால் அந்த முடிவு நிறுத்தி வைக்கப்படுகிறதா? ஏனென்றால் ஹரிஷ் திரும்பி வருவானா மாட்டானா என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் சத்யன் தங்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவனாக முடிவெடுத்து கூறியதை நினைத்து அவர்கள் முகத்தில் அதிருப்தி வெளிப்படையாக தெரிந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சத்யன்? கைல்விழி இந்த போட்டியில் தோக்கலை. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் இன்னும் நல்லா தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹரிஷ் அவனோட சுயநினைவை இழந்து மயக்கமாயிட்டான். அவனோட குரு மட்டும் வரலைன்னா அவன் கண்டிப்பாக செத்துருப்பான். இந்த போட்டியில் யாராவது ஒருத்தர் இறக்காமல் போட்டி முடியாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்படின்னா கைல்வெளி தான் இந்த போட்டியோட வின்னரை அறிவிக்க தகுதியானவ. அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்டிருந்த ரேணுபிரியா கைல்வெளிக்காக வாதாடினாள். ஆமாம், ரேணு மேடம் சொல்கிறது சரிதான். சத்யன், நீங்கள் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் சார்பாக மட்டும்தான் நடந்துக்கிறீங்க. நாம் இந்த ஃபைனல் முடிவை பற்றி மற்ற நடுவர்கள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி தான் அறிவிக்கணும். ஹரிஷின் மீது பொறாமை கொண்டிருந்த ஒரு சில ப்ரொஃபஸர்கள் வேகமாக ரேணுபிரியாவிற்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்தார்கள். ஹரிஷ், சத்யன் என்ற 2 பேரின் வளர்ச்சியும் பிடிக்காத அவர்கள் இந்த சூழ்நிலையில் ரேணுபிரியாவிற்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் தங்களுடைய வன்மத்தை தீர்த்து கொண்டனர். ஒரு மனுஷன் எப்போவுமே நியாயமாக நடந்துக்கணும் சத்யன். ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அந்த ஹரிஷுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணீங்க. இன்னொருவர் வேகமாக குற்றம் சாட்ட, ஆமாம், போட்டி ஒரு முடிவுக்கு வராமல் நின்று போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஹரிஷை வின்னரை அறிவிச்சிங்க என்று ஆளாளுக்கு சத்யனை கேள்வி கேட்டனர். அவர்கள் எல்லோரையும் ஆழமாக ஒரு பார்வை பார்த்த சத்யன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். போட்டியை திடீர்னு நிறுத்துகிற சூழ்நிலை வந்தப்போ ஹரிஷோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. அவன் கைல்விழியோட எல்லா தாக்குதலையும் திறமையாக சமாளிச்சுட்டு இருந்தான். பட் சடனாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவன் எதிராளியோட வாளை நோக்கி இழுக்கப்படுறான். அதோட கூர்முனை அவனோட உடம்பை குத்துறதுக்கு முன்னாடியே ஹரிஷோட உடம்புல இருந்து அதிகமான ரத்தம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் யாராவது யோசிச்சிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஹரிஷோட கழுத்து பகுதியில் தேனி வடிவத்தில் இருக்கிற சின்ன சின்ன காந்த ஸ்பைக்குகள் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஸ்பைக்குகளை உற்பத்தி செய்கிற கம்பெனியோட ஓனர் யூனியனில் மெம்பராக இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த மாதிரியான கேவலமான செயலை யார் செஞ்சுருப்பாங்கன்னு நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சத்யன் இப்போது பயமின்றி ரேணுபிரியாவை நேரடியாக குற்றம் சாட்டினான். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல சத்யன். முதல்ல இந்த மாதிரி ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை பரப்புறதை நிறுத்துங்க. நான் நல்லதுக்காக போராடுற ஒரு பெரிய அமைப்போட தலைவிங்கிறத மறந்துடாதீங்க. ரேணுபிரியா உறுதியாக அவனை மறுத்தாள். முதல்ல இந்த போட்டியில் உங்களோட கோமாளித்தனமான தலையீடுகள் இல்லாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்தே இருக்காது. இந்நேரம் போட்டி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். திடீர்னு யாரோ ஒரு மர்மமான ஆசாமி வந்து எங்களை இப்படி மிரட்டிட்டு போயிருக்கவும் மாட்டான். ஆக மொத்தத்தில் இங்கே நடந்த எல்லா குளறுபடிகளுக்கும் முக்கியமான காரணம் நீங்களும் ஹரிஷ் மேலே நீங்கள் காமிச்ச வெறுப்பும் தான். எனக்கு என்னமோ நீங்கள் அவன் மேலே காட்டின வெறுப்பை பார்த்தா அது அவனோட திறமை மேலே உங்களுக்கு இருக்கிற பொறாமையோட வெளிப்பாடுன்னு தான் எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனியனோட மெம்பர்ஸ்க்கு இனிமேல் எங்களோட ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இடம் இல்லை. ஸோ நீங்கள் உடனே எங்கள் காலேஜை விட்டு வெளியே போங்க. சத்யன் உத்தரவிடும் குரலில் கூற அதை கேட்ட அங்கிருந்த தலைவர்களும் முக்கியமான ப்ரொஃபஸர்களும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த போட்டியில் வெற்றி பெற்றது ஹரிஷ் தான் என்று சத்யன் அறிவிக்க ரேணுபிரியாவிற்கும் இன்னும் சிலருக்கும் அந்த முடிவில் சிறிதும் விருப்பமில்லாமல் போனது. ரேணுகா தனது முடிவை கூற முயற்சி செய்ய சத்யன் அவள்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொல்லி அவளை வெளியே செல்லச் சொல்ல அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதற்குள் அந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்த நதியா, ஹரிஷோட திறமையை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் எங்கள் சொசைட்டியில் இருக்கிறது எங்களுக்கு இன்னும் பெருமையான ஒரு விஷயம் என்று ஹரிஷை தங்களோடு சேர்த்து கொள்ளும் ஆர்வத்தை அனைவர் முன்னிலையிலும் மீண்டும் வெளிப்படுத்தினாள். அங்கிருந்த மற்ற சிலருக்கும் கூட ரேணுபிரியாவைப் போலவே ஹரிஷை வெற்றியாளனாய் அறிவித்ததில் விருப்பமில்லாமல் இருந்தது. ஆனால் நதியாவின் பேச்சை கேட்டதும் யாருமே அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சடனாக அவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டதை கவனித்த ரேணுபிரியா, நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க, இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லியாகணும் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அவள் அங்கிருந்து சென்றதை கூட யாரும் பெரிதாய் கண்டுகொள்ளவில்லை. பிறகு மீண்டும் இங்கிருக்கிற யாருக்கெல்லாம் புதுசாக வந்த ஹரிஷோட மென்டார் பற்றி தெரியும்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்குமே அவரை பற்றி சரியாக எதுவும் தெரியல.
ஆனால் ஹரிஷை எங்களோட சேர்த்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதுக்கப்புறம் முடிவு ஹரிஷ் தான் என்று தெள்ளத் தெளிவாக விருப்பத்தை அந்த இடத்தில் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்தாள் நதியா. பிறகு விழா முடிவதற்கான நன்றியுரை கொடுக்கப்பட்டது. பின் ஒவ்வொரு ஹீலிங் கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்களையும் அந்தந்த கல்லூரியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அழைத்து சென்று விட்டனர். சந்தனா, ஜீவா, அக்ஷரா, பூஜா, மோனிஷா இவர்களை தவிர வேறு யாரும் ஹரிஷை பற்றி யோசிக்க கூட இல்லை என்பதுதான் உண்மை. ஏனோ அவருடைய நிலைமையை நினைத்து பார்த்த சந்தனாவிற்கு அதற்கு மேல் அங்கு இருக்க முடியவில்லை. அதனால் அங்கிருந்து கிளம்பியவள் நேராக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு கூட எதுவும் செய்ய தோன்றவில்லை. சோர்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தவளுக்கு கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. என்ன ஆனாலும் ஹரிஷை அவள் பார்த்த நிலையை அவளால் கடக்கவே முடியவில்லை. கண்ணுக்குள் காட்சி அப்படியே இன்னும் நின்று கொண்டிருக்க தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அழுது கரைந்தாள். சந்தனா வீட்டிற்கு வந்ததை அறிந்து அவளை தேடி வந்த திலகா, சந்தனா, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க என்று கேட்க, நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே. இப்போ ஹரிஷோட நிலைமை என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று கேட்க, அட இதுக்கா நீ அழுதுட்டு இருக்க என்று சாதாரணமாக கேட்ட திலகா, அவனுக்கு ஏதாவது ஆனால் சந்தோஷம்னு நினைப்பியா? அதை விட்டுட்டு இப்படி வேலை மெனக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்று ஹரிஷ் நிலைமையை நினைத்து சிறிதும் வருத்தப்படாமல் வெகு சாதாரணமாக கூறிய அம்மாவை வேற்று கிரகவாசி போல பார்த்து வைத்தாள் சந்தனா. பிறகு, அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஹரிஷ் ஒன்றும் யாரோ ஒருத்தன் கிடையாது. ஹரிஷ் என்னோட ஹஸ்பண்ட். அவனுக்கு ஏதாவது ஆனால் என்னால் அதை எப்படி தாங்கிக்க முடியும்? நீங்கள் எதுக்காக இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க என்று கேட்க, ஆமாம், ஊர்லேயே இல்லாத புருஷன். யாருக்குமே இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான் பாரு. அவனுக்காக நீ உட்காந்து அழுதுட்டு வேற இருக்க. ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லாத ஒரு உருப்படாத அவனுக்காக ஒரு நிமிஷம் கண்ணீர் விடுறது கூட வேஸ்ட்டு தான். அவனுக்கு என்ன தெரியும்? சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், உன் கூட சேர்ந்து ஊர் சுத்த தெரியும். வேற எதுக்காவது அவனுக்கு துப்பு இருக்கா? இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஒழுங்காக செஞ்சுருக்கானா? அப்படிப்பட்டவன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் அவன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவன் மட்டும் இல்லைன்னா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று சொல்ல அம்மாவை அதிர்ச்சியாக பார்த்தாள் சந்தனா. அவளது அதிர்ச்சி கலந்த முகத்தை பார்த்த திலகா, இப்போதுக்கு நீ ஷாக் ஆகிற? நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்கிறேன். உன் அழகுக்கும் திறமைக்கும் நீ எப்படி வாழ வேண்டிய பொண்ணு தெரியுமா? போய் அவனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையே வீணாக போச்சு. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதோட தலை முழுகிட்டு உனக்கு நல்ல பெரிய இடத்து மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை பற்றிலாம் நீ கவலையே படாத, தைரியமா இரு என்று பேசிக்கொண்டே போக தன் அம்மாவின் உண்மை முகத்தை அறிந்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள். யாரிடமாவது தன் மனவேதனைகளை பகிர்ந்து கொண்டாக வேண்டும் என்று நினைத்தவளுக்கு முதலில் ஞாபகம் வந்தது திலகாவின் முகம்தான். அதனால் திலகாவை அழைத்தவள் நடந்த அனைத்தையும் கூறினாள். தன் அம்மா தனக்கு ஆறுதல் கூறுவார் என்ற எண்ணத்தில் அவள் இருந்திருக்க ஹரிஷின் நிலைமையை பற்றி அறிந்தவுடன் துள்ளி குதிக்காததுதான் குறை. திலகா அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்திருந்தாள். அதிலும் அவனுக்கு ஏதாவது ஆகிவிட வேண்டும் என்று அவசரமாக வேண்டுதல் கூட வைத்திருந்தார் அவர். இன்று மட்டுமல்ல, ஹரிஷ் மற்றும் சந்தனா இருவரும் திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து அவர் இப்படித்தான். அவருக்கு ஹரிஷை பிடிக்காது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் இந்த அளவிற்கு அவன் மீது வெறுப்பை வைத்திருப்பார் என்பது சந்தனாவிற்கே தெரியாத ஒன்று. எப்படியாவது ஹரிஷையும் அவளையும் பிரித்து அவளுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பல முறை திலகா முயற்சி செய்து விட்டார். ஆனால் என்ன ஆனாலும், உலகமே தலைகளாய் மாறினாலும் ஹரிஷை விட்டு வரமாட்டேன் என்று சந்தனா பிடிவாதமாய் இருக்கும் காரணத்தினால்தான் இதுவரை அவரால் தான் போட்ட எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இப்போது ஹரிஷ் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் தான் நினைத்தது போல சந்தனாவின் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடலாம் என்று நினைக்கும் பொழுதே பூரித்து போனார் திலகா. அம்மா பேசுவதில் அதீத கோபம் வந்தாலும் இப்போது அவரை எதிர்த்து பேசி சண்டையிடும் நிலையில் சந்தனா இல்லை. அதனால், ஹரிஷுக்கு மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஆனா இன்னொரு கல்யாணத்தை பற்றிலாம் நான் யோசிக்க கூட மாட்டேன். காலம் முழுக்க அவரோட மனைவியாக இப்படியே இருந்துருவேன். என் வாழ்க்கையில் ஹரிஷை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை என்று அந்த நிலையில் கூட தன் மனதில் அவன் எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்திருக்கிறான் என்பதை திலகாவிற்கு உணர்த்த விரும்பினாள். அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த திலகா, ஐயோ, விட்டா மொத்தமாக மண்ணள்ளி போட்டுருவ போலையே என்று மனதிற்குள் பதறிவிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? உன் வயசு என்ன? நீ வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன? கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுக்கு காலம் முழுக்க அவனை நினச்சிக்கிட்டே இருந்துருவேன்னு சொல்கிற. யோசிச்சு பேசு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அது எப்படி சரியாக அமைச்சு கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும். நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாவே போதும். அவன் அப்படி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல, அவன் மேலே இந்த அளவுக்கு நீ கண்மூடித்தனமாக பாசம் வச்சுருக்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை என்று சொன்ன திலகா மீண்டும் அவளிடம் வந்து, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு எனக்கு தகவல் வந்துச்சு, அடுத்த நிமிஷமே உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டதை போட்டு யோசிச்சு குழப்பிக்காம
தைரியமா இரு, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்று கொஞ்சம் கூட அவள் மனதில் இருக்கும் எண்ணத்திற்கும் அவள் வைத்திருக்கும் காதலுக்கும் மரியாதை கொடுக்காமல் பேசினார் திலகா. கண்களை உருட்டி அம்மாவை பார்த்த சந்தனாவிற்கு என்ன பேசி அவருக்கு தன் நிலையை புரிய வைப்பது என்று ஒன்றும் புரியவில்லை. அவள் அமைதியாகவே இருக்க, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி என்ன 50 வருஷம் ஆயிடுச்சா? இல்லை உனக்கு தான் குழந்தை ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனை நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவனுக்கு அப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பாரு என்று நிறுத்தாமல் அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போன திலகாவுக்கு எப்போது இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து மகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்ற ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதற்கு மேல் பேசி அந்த விவாதத்தை இன்னும் அதிகப்படுத்த விரும்பாத சந்தனா, போதுமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ரூமுக்கு போங்க, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் என்று அந்த பேச்சை அத்துடன் கத்தரித்து விட முயன்றாள். நான் மட்டுமா டயர்டாக இருக்கேன்? நீயும் தான் டயர்டாக இருக்க, நீயும் ரூமில் போய் தூங்கு. எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்து அவனை பற்றி யோசிச்சுட்டு இருப்ப? இதெல்லாம் தேவையில்லாத வேலை, போய் தூங்கு என்று அவளை அறைக்கு அனுப்ப பார்க்க சந்தனாவுக்கு அந்த சோஃபாவை விட்டு எழுந்து செல்ல மனமே இல்லை. ஒருவேளை ஹரிஷ் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்தால் அவன் இங்குதானே வருவான், அவனை பார்க்க வேண்டுமே என்று ஏதேதோ யோசித்தவள் அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்க முடிவு செய்திருந்தாள். எப்படியும் இதை சொன்னால் அதற்கும் அம்மா ஏதாவது சொல்லி தன்னை கட்டாயப்படுத்துவார் என்று நினைத்தவளுக்கு தனது மனதில் இருக்கும் காரணத்தை சொல்லக்கூட தோன்றவில்லை. ஹரிஷ் நிலைமை அப்பட்டமாக தெரிந்தாலும் நிச்சயமாக அவனுக்கு எதுவும் ஆகாது. மீண்டும் தன்னை தேடி தன்னிடம் வந்து விடுவான், தன் பழைய ஹரிஷாக தன்னோடு இருப்பான் என்று தனக்குத்தானே ஏதேதோ சொல்லிக்கொண்டவள் ஆழமாக அதை மட்டுமே நம்பினாள். ஒரு நொடி கூட அவள் அம்மா கூறுவது போல் ஹரிஷுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு வரவே இல்லை. அந்த அளவிற்கு தன் மனதை திடப்படுத்தி வைத்திருந்தாள். அவள் இந்த அளவிற்கு நம்பிக்கையுடன் இருப்பதற்கு ருத்ரவேந்தரும் இன்னொரு காரணம். அங்கிருந்த அனைவரும் ஹரிஷை பார்த்து அவன் பிழைக்க வாய்ப்பு கம்மி என்று நினைத்த பொழுது கூட அவனது காயங்கள் அனைத்தையும் சில நொடிகளிலேயே தன்னால் முடிந்தவரை சரி செய்து தன்னோடு அவனை அழைத்துச் சென்ற விதம் இன்னும் அவள் கண்முன் அப்படியே இருந்தது. நிச்சயம் அவர் அவனை சரி செய்து மீண்டும் தன்னிடம் அழைத்து வந்து விடுவார் என்று அதை வைத்துதான் நம்பிக்கொண்டிருக்கிறாள். அவள் வாயை திறந்து கூறவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஹரிஷ் திரும்பி வருவான் என்பதற்காகத்தான் இங்கு காத்து கொண்டிருக்க முயற்சி செய்கிறாள் என்று புரிந்து கொண்ட திலகா, இங்கே பார் சந்தனா, நீ ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, ஒழுங்கா ரூமுக்கு போ. அவன் திரும்ப வருவான்னு நம்பி இங்கேயே உட்காந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத. அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவனை பற்றி யோசிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு, இதுக்கு மேல் அவனை பற்றி நினைக்க கூட செய்யாத என்று ஹரிஷ் பற்றிய எண்ணத்தை முழுவதுமாக ஆசிட் ஊற்றி அவள் மனதில் இருந்து நீக்க வேண்டும் என்ற முடிவிற்கே வந்துவிட்டார் திலகா. அதற்கு மேல் அம்மா பேசுவதை கேட்க முடியாமல் திரும்பி பார்த்து அவரை முறைத்த சந்தனா, போதுமா, நிறுத்துங்க. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. ஹரிஷ் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டான்? அவன் என்ன உங்களோட பரம எதிரியா? அவன் செத்து போன கூட பரவாயில்லன்னு பேசுற அளவுக்கு அவன் உங்களுக்கு என்ன பண்ணான்? நான் ஒத்துக்கிறேன், நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்ககிட்ட நிறைய பணம் இல்லை, அவங்ககிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, அவளையே அவங்ககிட்ட சரியான வேலை கூட இல்லை. ஆனால் இத்தனை வருஷத்தில் அவன் எப்போவாவது உங்களை மரியாதை குறைச்சலாம் நடத்தியிருக்கானா? இல்லை உங்ககிட்ட தேவையில்லாமல் ஏதாவது பேசியிருப்பானா? அவனோட சொந்த அம்மா மாதிரி தான் உங்களை பார்த்துக்கிறான். நம்ம 2 பேரையும் அவனால் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனை பற்றி எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது? சத்தியமாக உங்கள் மனசுக்குள்ளே அவன் மேலே இவ்வளோ வன்மை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் பெத்த பொண்ணு என்னோட வாழ்க்கையும் தான் இதில் இருக்குன்னு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு தோணவே இல்லையா என்று தன் மனதில் இருக்கும் அனைத்து ஆதங்கத்தையும் வெளியில் கொட்டினாள் சந்தனா. நீ என்னதான் மூச்சு விடாமல் பேசினாலும் அதை நான் கண்டுக்கவே போகிறதில்ல என்பது போல அவளை வெகு சாதாரணமாய் பார்த்து வைத்த திலகா, அவனை பற்றி ஏதாவது சொல்லிட்டா போதுமே, பக்கம் பக்கமாக பேசுறதுக்கு ரெடியாகி வந்துடுவேன். என்னமோ என்ன பண்ணான்னு கேட்குற? அவனால் நான் எத்தனை பேர் முன்னாடி எத்தனை முறை அவமானப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? மாப்பிள்ளைன்னு பேருக்கு சொன்னால் பத்தாது, இந்த குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும். அவன் தலை நிமிர வச்சதை விட தலை குனிய வச்சதான் அதிகம். அப்படிப்பட்டவனை இவ்வளோ நாளாக நான் வீட்டில் வச்சுருந்ததே பெரிய விஷயம். இதை நம்ம பெரிய தப்பு மாதிரி என்கிட்ட அவனுக்காக நீ சண்டைக்கு வர என்று அவள் பேசியதற்கு பதிலுக்கு பதில் பேசிய திலகா, இப்போ இதை பற்றிலாம் பேசுறது கூட தேவையில்லாத வேலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, ஒருவேளை அவன் மறுபடியும் சரியாக திரும்பி வந்தால் கூட அவனை நான் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.